கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 யோவான் 2:24. 1 John 2:24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். என்ன, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கேட்டதில் நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பிதாவிலையும் குமாரன்லையும் நிலைத்திருப்பீங்க. எங்கே கேள்விப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அதனுடைய எதிர்மறை என்ன? 24வது, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. அப்போ என்ன, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பிதாவை உடையவர்களாய் இருப்பீர்கள். தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் 5வது 6வது வசனம் பாருங்கள். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உங்களுக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. என்ன, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கேட்டதில் நீங்கள் நிலைத்திருங்க. அப்படி நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க. ஏன்னா முதல்ல 1 யோவான் 1:3 சொல்லும் என்ன சொல்றாரு? நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் கொள்வது என்ன? நாங்கள் ஆதியிலிருந்து கேட்டது, நாங்கள் பார்த்தது, நாங்கள் கண்ணார கண்டது, எங்கள் கைகளால் தொட்டது, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் என்பது என்ன? யாரு கூட இருக்குது? பிதாவோடும் குமாரனோடும் இருக்குது. காரணம் என்ன? நாங்கள் கேள்விப்பட்டதில் நிலைத்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டதில் நிலைத்திருந்தீங்கன்னா நீங்களும் பிதாவாகிய தேவனிலும் குமாரனாகிய கிறிஸ்துவிலும் நிலைத்திருப்பீங்க. ஏன்னா இதே மாதிரி 2 யோவான் 9வது வசனத்தில், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். என்ன திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையில் நிலை நின்றிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்குள்ளே நிலைத்திருப்பீங்க, அவரும் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். அப்போ நீங்கள் குமாரனுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது பிதாவாகிய தேவனுக்குள்ளும் நிலைத்திருப்பீங்க. அப்போ என்ன, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற இதுவரை உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளில் நிலைத்திருக்க மக்களாய் இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டும். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? பிதாவாகிய தேவன் மேலே அன்பு செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம மேலே அன்பு செலுத்தி தான் குமாரனாகிய கிறிஸ்துவையே நமக்கு அளிச்சாரு. அப்போ பிதாவாகிய தேவன் நம் பேரில் வைத்திருக்கிற அன்பிற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே அன்பு செலுத்துகிறோம். அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே அன்பு செலுத்தும் போது, எனக்காக மரித்தாரே அப்படின்னு சொல்லி அவர் மேலே அன்பு செலுத்தும் போது, எனக்காக அனுப்பி வைத்த என் பிதாவாகிய தேவனையும் நான் நேசிக்கிறவனாக மாறுகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஐக்கியத்தில் நான் நிலை நிற்கக்கூடியவனா. அப்போ பிதா குமாரன் என்று சொல்லக்கூடிய 2 பேர்லையும் நான் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கணும், அவருக்குள்ளே நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிதாவாகிய குமாரன்ட்டிருந்து நான் கேள்விப்பட்ட அந்த காரியங்களில் அவருடைய கற்பனைகளில் நம்ம நிலைத்திருக்கணும். அதனால தான் நம்ம பெற்ற அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துது. அந்த சகல சத்தியத்தை போதித்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கென்று நீங்கள் வாழும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த திரியேக தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறீங்க. அவரோடு நீங்கள் நிலைத்து நிற்கிறீங்க. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியான தேவனோடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐக்கியத்தில் இருக்கிறீங்க. என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு உன்னதமான பாக்கியம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் நேசித்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது இந்த திரியேக தேவனையே ஏற்றுக்கொண்டு வாழுகிறோம் என்கிற ஒரு உன்னதமான அனுபவம், பாக்கியம் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.